ஒரு கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள வரதோ வெளியில் போகிறதோ அந்த கட்சியோட அந்த தலைவரோட தனிப்பட்ட முடிவு தானே தவிர இதில் இன்னொரு கட்சியோட ஒரு உள்நோக்கமோ இல்லை இன்னொரு கட்சியோட ஈடுபாடோ எப்படி எதிர்பார்க்கறதே ஒரு தலைவருக்கு அழகில்லை. திரு டிடிவி தினகரன் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அவர் விருப்பப்பட்டு தானே சேர்ந்தாரு. ஒரு கூட்டணின்னு சேரும்போது நேச்சுரலாக நம்ம அந்த கூட்டணியில் உள்ள அமைப்புகளுக்கு ஏற்பதான் போகிறது ஒரு நல்ல தலைவருக்கான அழகு. ஆனால் அவர் நிலைப்பாடு மாறிட்டே இருக்காரு. இது ஒரு தலைவருக்கான அழகில்லை. நான் வெளியில் வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அப்படின்ற குற்றம் சாட்டுறது ஒரு அடிப்படை இல்லாத ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு விவாதமா மட்டுமே பார்க்க முடியுது. ஒரு தலைவருக்கான ஒரு அழகில்லை. திரு டிடிவி தினகரன் அவர்கள் தான் பேசுறாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வருது. ஏன்னா அவரும் ஒரு பழுத்த தலைவர் தான், நேத்திக்கு வந்த தலைவர் இல்லை. அவர் பேசுற மாதிரி இது தெரியல. இதுல வேற ஒரு கட்சியோட உள்கை இருக்குன்னு தோணுது. இதுல என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, அவருக்கு ஏதோ ஒரு உள்கை உள்ள வேலை பார்த்துட்டு ஏற்கனவே அவுட்கம் சொன்ன மாதிரி இருக்கு. டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, செலக்டிவ் அம்னீஷியா திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு அப்படின்னு. நான் என்ன சொல்லுவேன், திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு இருக்கிறது எலக்டிவ் அம்னீஷியா. அதாவது ஒரு எலெக்ஷனுக்கு என்ன வேணும், ஒரு தேர்தலை நோக்கி நம்ம பயணிக்க வெற்றி அடைய என்ன வேணும், அதை மட்டுமே மனசுல வச்சுட்டு மற்ற வேண்டாத இந்த சிறுமை பேச்செல்லாம் தள்ளி போட்டுட்டு அந்த ஒரே ஃபோக்கஸோட போறாரு பாருங்க. அந்த ஒரு தலைமை அவர்கிட்ட இருக்கு. வணக்கம். வணக்கம். டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில வெளியே போயிட்டாரு. இப்போ அப்படியே பாஜகவுக்கு எதிராக கருத்துக்களோட பேச ஆரம்பிச்சிருக்காரு. மேஜர் காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணின்றது பார்த்தோன்னா, இன்னைக்கு எந்த கட்சியும் தன்னிச்சையாக உள்ள வரலாம், தன்னிச்சையாக அவங்க வெளியில் போகலாம். இது அந்தந்த கட்சியோட தனிப்பட்ட ஒரு முடிவு, அந்த தலைவர்களோட தனிப்பட்ட முடிவு. இன்னைக்கு நம்ம இந்திய அரசியல் வரலாறுல பார்த்தோன்னா, திரு நிதிஷ்குமார் அவர்கள் இந்தியா கூட்டணி ஃபார்ம் பண்ண ஒரு முக்கியமான காரியகர்த்தாவாக இருந்தவர். அவரே அதுலேருந்து வெளில தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைஞ்சார். அதையும் பார்த்தோம். நம்ம தமிழ்நாட்டு வரலாறுலேயே எடுத்துட்டோன்னா, இப்போது சமீப காலமாக அதிமுக போன மக்களவை தேர்தல் முன்னாடி வெளியில் போனாங்க. இப்போ என்டிஏல இணைஞ்சிருக்காங்க. ஸோ ஒரு கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள வரதோ வெளியில் போகிறதோ அந்த கட்சியோட அந்த தலைவரோட தனிப்பட்ட முடிவு தானே தவிர இதில் இன்னொரு கட்சியோட ஒரு உள்நோக்கமோ இல்லை இன்னொரு கட்சியோட ஈடுபாடோ எப்படி எதிர்பார்க்கறதே ஒரு தலைவருக்கு அழகில்லை. திரு டிடிவி தினகரன் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அவர் விருப்பப்பட்டு தானே சேர்ந்தாரு. ஒரு கூட்டணின்னு சேரும்போது நேச்சுரலாக நம்ம அந்த கூட்டணியில் உள்ள அமைப்புகளுக்கு ஏற்பதான் போகிறது ஒரு நல்ல தலைவருக்கான அழகு. நம்ம ஒரு முடிவு எடுத்தாச்சு, இந்த கூட்டணியில் சேர்ந்தாச்சு அப்படிங்கையில் அந்த கூட்டணியில் என்ன நடப்புகளோ என்ன தலைமை சொல்லுதோ அந்த கூட்டணிக்கு ஏற்ப போகிறது தான் ஒரு தலைவருக்கு அழகு, அந்த கட்சிக்கும் அழகு. ஆனால் அவர் நிலைப்பாடு மாறிட்டே இருக்காரு. இது ஒரு தலைவருக்கான அழகில்லை. இதுக்கு மேல திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏன் இதை பத்தி பேசல? நான் வெளியில வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அப்படின்ற குற்றம் சாட்டுறது ஒரு அடிப்படை இல்லாத ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு விவாதமா மட்டுமே பார்க்க முடியுது. ஒரு தலைவருக்கான ஒரு அழகில்லை. இன்னைக்கு திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் கட்சியில தலைமை பொறுப்புல இருக்காரு. பாஜகல தமிழ்நாட்டில் நம்பர் 1 மாநில தலைவர் பொறுப்புல இருக்காரு. அப்படிங்கையில் அவர் ஒரு தலைவரா
அவர் தலைமையில என்ன சொல்றாங்களோ, பாஜகன்றது தேசிய கட்சி, மாநில கட்சி இல்ல, தலைமையில என்ன சொல்றாங்களோ அதை வந்து களத்துல செயல்பட வேண்டிய ஒரு பொறுப்புல இருக்கிறாரு. அதுவும் இப்ப எலெக்ஷன் நெருங்கிட்டே வருது. அதாவது இதை ஒரு விதமான ஒரு இந்த எக்ஸாம் ஃபீவர் மாதிரி ஒரு எலெக்ஷன் ஃபீவர்னு கூட சொல்லலாம். இந்த எலெக்ஷன் நெருங்கவும் மக்களுக்கு கை கால்லாம் உதற ஆரம்பிச்சு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு பெதறல், ஒரு விதமான ஒரு பெதறல், என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த ஒரு வெளிப்பாடு தான் திரு டிடிவி தினகரன் அவர்கள்கிட்ட இப்ப பாக்குறோம். இவ்வளோ நாள் கூட்டணியில இருந்தவர் தானே, இப்ப என்ன திடீர்னு? ஸோ இது வந்து ஒரு எலெக்ஷன் ஃபீவர். திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் கட்சி தலைமையில் இருக்காரு, கட்சி தலைமை பொறுப்பில் இருக்காரு. தலைமையில் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவர் களத்தில் செயல்பட்டுட்டு வந்திருக்காரு. பாஜகவோட ஒரு நல்ல காரியகர்த்தாவோ ஒரு தலைமை பொறுப்பு, அவருக்கு கொடுத்த பொறுப்புக்கு அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டியை டியூட்டியை கரெக்டாக பண்ணிட்டு வர்றாரு. அண்ட் அவர் பொறுப்பு எடுத்ததுக்கு அப்புறம் பாஜகவில் அவர் எல்லா தலைவர்களையும், ஏன் என்டிஏலேயே எல்லா தலைவர்களையும் பரஸ்பரமாக கொண்டு போய் ஒரு நட்போடு கொண்டு போய் எலெக்ஷனை நோக்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தேர்தல் வரப்போகுது, இன்னும் சில மாதங்களே இருக்கு. எல்லாரும் இப்போ களத்தில் இறங்கி எலெக்ஷனுக்கு தீவிரமாக ஒர்க் பண்ண வேண்டிய நேரம். ஒரு கட்சி தலைவராக இப்போ என்ன, நம்ம வந்து எவ்வளோ பல வருஷம் தவம் கடந்து வர ஒரு விஷயம் இது, கரெக்டா? பல வருஷம் தவமாக இருந்து வர ஒரு நேரம் இது, எலெக்ஷன் நேரம்ன்றது நம்ம ஜனநாயகத்தில். அப்படிப்பட்ட ஒரு பொன்னான நேரம் இது. இந்த சில மாதங்கள் வந்து ஒரு நாளும் நமக்கு ஒரு பொன்னான நாள். நம்ம மக்களோட நம்ம வாக்குகளை பெற, மக்களுக்கு நம்மளோட கொள்கைகளையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், கட்சியாக நம்ம ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய போகிறோன்றத மக்களாக இருந்து மக்கள்கிட்ட கனெக்ட் பண்ணி வாக்குகளை சேகரிக்க, வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க வேண்டிய ஒரு நேரத்தில் இது ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு அடிப்படையே இல்லாத ஒரு விவாதமாக தான் நான் பார்க்க முடியுது. பட் இவர் வந்து என்ன சொல்கிறாரு, டிடிவி வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து இருந்தப்ப எங்களுக்கு இணக்கமாக வந்து பேசினார், என்கிட்ட அடிக்கடி வந்து பேசுவார். பட் நயினார் நாகேந்திரன் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை வந்து விட்டு போச்சு அப்படின்ட்டு குறிப்பாக இவரை மட்டும், நயினார் நாகேந்திரனை மட்டும் டார்கெட் பண்ணி சொல்கிற மாதிரி வந்திருக்கு. நான் போனதுக்கே இவர் தான் காரணம் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கு. அதாவது இது வந்து திரு டிடிவி தினகரன் அவர்கள் தான் பேசுகிறாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வருது. ஏன்னா அவரும் ஒரு பழுத்த தலைவர் தான், நேத்திக்கு வந்த தலைவர் இல்லை. அவர் தமிழ்நாட்டு அரசியலில் பழமை வாய்ந்த தலைவர், பல தலைவர்களை பல எலெக்ஷனை சந்தித்த தலைவர் திரு டிடிவி தினகரன் அவர்கள். அவர் பேசுகிற மாதிரி இது தெரியல. இதில் வேற ஒரு கட்சியோட உள்கை இருக்குன்னு தோணுது. இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, அவருக்கு ஏதோ ஒரு உள்கை உள்ள வேலை பார்த்துட்டு ஏற்கனவே அவுட்கம்மை சொன்ன மாதிரி இருக்கு. நீங்கள் உங்கள் அவுட்கம் என்ன, இந்த கட்சியோட ஒத்துமையை கலைக்கணும், இந்த கட்சியில் ஒரு சலசலப்பை உருவாக்கணும், இந்த என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி வீக் ஆயிடுச்சுன்ற ஒரு தோற்றத்தை நீங்கள் கொண்டு வரணும், இதுக்கு நீங்கள் வந்து காரணத்தை தேடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. ஒரு காரணம் ஆயிடுச்சு, இந்த காரணத்தினால நான் இதை பண்ணுறேன்றது வேற. இது எப்படி இருக்குன்னா, ஒன்று நடக்கணும், அதுக்காக நான் இப்போ காரணத்தை தேடுறேன் அப்படின்ற மாதிரி இவர் காரணத்தை தேடுற மாதிரி இருக்கு. முதல்ல என்ன சொன்னார், அதுதான் சொன்னேன், அவர் ஒரு நிலைப்பாட்டில் இல்லை. திரு டிடிவி தினகரன் அவர்கள் அவரே ஒரு நிலைப்பாட்டில் இல்லை, ஒரு காரணத்தை தேடிட்டே இருக்காரு. ஃபர்ஸ்ட் என்ன, அவருக்கு வந்து அவர் வந்து ஒன் ஆஃப் த மீட்டிங்ஸில் 2 நாள் முன்னாடி என்ன சொல்கிறாரு, பாஜகவுக்கும் அமமுகவுக்கும் எந்தவித ஒரு சலசலப்பும் மனஸ்தாபமும் இல்லை அப்படின்னு அவரே சொல்கிறவர், அவருக்கும் திரு எடப்பாடியார் அவர்களுக்கும் மனஸ்தாபங்கள் இருக்கு. ஸோ இதை வச்சு அவர் வந்து திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை உள்ள இழுக்கிறது சரியா, ஒரு தலைவருக்கு அழகா? ஏன்னா இது வந்து எப்படின்னா, ஒரு வீட்டு விவகாரத்தை இன்னொரு வீட்டில் போய், நம்ம பக்கத்து வீட்டில் நடக்கல போய் நான் போய் ஒரு கருத்து சொல்ல முடியுமா? நான் இங்கேருந்து எனக்கு காதில் கேட்கும் அவங்க வீட்டில் நடக்கிற விஷயங்கள், ஆனால் அதை வச்சு நான் போய் கருத்து சொல்ல முடியாதே. இப்போ திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பாஜகவோல ஒரு நம்பர் 1 பொசிஷனில் மாநில தலைவராக செயல்பட்டு கொண்டு வந்திருக்கிறவர். அவர் வந்து அவருக்கு மற்ற பாஜக தலைவரோட அவருக்கு வந்து களத்தில் நடக்கிறது நல்லாவே தெரியும். கூட்டணி கணக்குகள் பற்றி அவருக்கு நல்லாவே தெரிஞ்சவர்.
சாணக்கியத்தோட நடக்கக்கூடிய ஒரு நல்ல எஃபிஷியன்ட் லீடர், நல்ல ஒரு பெருமை மிகுந்த தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு நெல்லை ஏர்போர்ட்லேருந்துன்னு நினைக்கிறேன். அதில் கூட அவர் எந்த அளவு ஒரு பெருமை மிகுந்த தலைவர்ன்றதுக்கு இதுவே ஒரு அத்தாட்சி. இன்னைக்கு கூட அவர் பேட்டியில் என்ன சொல்கிறாரு, முன்னாடி எலெக்ஷனில் கூட 2001 என்ன மாதிரி ஒருத்தர் வந்து அரசியலில் முன்னாடி வரத்துக்கு திரு டிடிவி தினகரன் அவர்கள் ரொம்ப ஒரு உதவிக்கரம் கொடுத்துருக்காரு. அதாவது இவ்வளோ அவர் வந்து எதிர்மறையாக பேசியும் அவர் விட்டு கொடுக்காம அந்த நல்லதை எடுத்து சொல்கிறாரு பாருங்க. அதுதான் எனக்கு கூட நேற்று சிரிப்பாக வந்துச்சு. அவர் டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு, செலக்டிவ் அம்னீஷியா திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு அப்படின்னு. நான் என்ன சொல்லுவேன், திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு இருக்கிறது எலெக்டிவ் அம்னீஷியா. அதாவது ஒரு எலெக்ஷனுக்கு என்ன வேணும், ஒரு தேர்தலை நோக்கி நம்ம பயணிக்க வெற்றி அடைய என்ன வேணும், அதை மட்டுமே மனசில் வச்சுட்டு மற்ற வேண்டாத இந்த சிறுமை பேச்செல்லாம் தள்ளி போட்டுட்டு அந்த ஒரே ஃபோக்கஸோட போறாரு பாருங்க. அந்த ஒரு தலைமை அவர்கிட்ட இருக்கு. ஸோ இப்போ வந்து திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு என்ன, திரு நயினார் நாகேந்திரன் வந்து எடப்பாடியாரை பற்றி பப்ளிக்காக விமர்சனம் பண்ணலை, அவர் வீட்டு விருந்துக்கெல்லாம் கூப்பிட்றாங்க, இவங்க 2 பேரும் பரஸ்பரமாக போகிறாங்க இப்படின்றது வந்து அதுக்கு மேலே திரு எடப்பாடியார் வந்து திரு டிடிவி தினகரன் அவர்கள பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடல. ஸோ இதெல்லாம் அவருக்குள்ளே கொமஞ்சிட்ருக்கு. இதை வந்து எந்த பக்கம் திசை திருப்புறதுன்னு தெரியாமல் அவர் தவிக்கவும் இப்படி வந்து இதை வந்து தவறான ஒரு நபர் மேலே இதை வந்து ஏவி விடுறாரோன்னு தோணுது. இப்போ திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான் திரு ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணியை விட்டு வெளில போகும்போது அவரை என்டிஏல நீங்கள் திருப்பி வாங்க, நான் அமித்ஷாஜியோட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணேன்னு சொன்னவர். அவர் நல்ல சாணக்கியத்துவம் தெரிஞ்ச திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், அவர் வந்து ஒரு 10 ஓட்டு வரக்கூடிய கட்சினா கூட நமக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் முக்கியம்னு நினைக்கிறவர், அவர் எப்படி ஓபிஎஸ்ஸையும் அமமுகவையும் வெளியில் போவேன்னு சொல்லக்கூடியவர். இது வந்து ஒரு தவறான கருத்து. நீங்கள் அவரோட பேச்சு திரு டிடிவி தினகரன் அவரோட ப்ரெஸ் மீட்டை நல்லாவே நம்ம திருப்பி கேட்டு பார்த்தோன்னா நல்லாவே அவர் என்ன சொல்கிறாருன்னா, திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு கூட்டணியை ஹேண்டில் பண்ண தெரில அப்படின்னு ஒரு கருத்தை முன்னாடி வைக்கிறார். ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. ஏன்னா அவர் கட்சியை மட்டும்தான் பார்க்க முடியும். திரு அமித்ஷாஜி அவர் வந்து என்டிஏல அதிமுகவை இணைக்கும் போது சென்னை வந்தபோது கூட அவர் என்ன சொன்னார், பாஜக அதிமுகவோட உட்கட்சி விவகாரத்தில் தலையிடாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். அதுக்கு இணங்க இவர் ஒரு மாநில தலைவராக இவர் செயல்பட்டு வராரு. அது அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி டியூட்டியில் கரெக்டாக இருக்காரு. அப்படின்கையில் இவர் வந்து கூட்டணியை ஹேண்டில் பண்ண தெரியலன்னு எப்படி சொல்ல முடியும்? கூட்டணியில் என்ன ஹேண்டில் பண்ண இருக்கு? கூட்டணியில் சேர அந்த தனித்தனி கட்சிகள் அவங்க விருப்பப்பட்டு கூட்டணியில் சேர்றாங்க, வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கிறாங்க. அப்படிதான் சொல்ல முடியுமே தவிர அவங்கவுங்க கட்சிக்குள்ளே தான் பார்த்துக்க முடியும். ஸோ கூட்டணியை ஹேண்டில் பண்ணலன்றதே ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட். இன்னொரு பக்கம் டிடிவி வந்து என்ன சொல்கிறாருன்னா, எடப்பாடி வந்து சமுதாய ரீதியாக வேறுபாடு பார்க்குறாரு, அவர் கட்சிக்குள்ளேயும் பார்க்குறாரு, அதை வந்து இந்த கூட்டணிக்குள்ளேயும் வந்து கொண்டு வராரு. ஸோ இது வந்து அதனால தான் நாங்களே வந்து விலகி இருக்கோம். இப்போ வந்து நயினார் அதுக்குமே சப்போர்ட் பண்ணுறாருன்ற மாதிரி வேற பேசுகிறாரு. இந்த அட்டாக் பற்றி என்ன வந்து நினைக்கிறீங்க? அதுதான் சொன்னேன், திரு டிடிவி தினகரன் அவர்களோட ஒரு ஃபீவர் பெதறல். அவர் எந்த ஒரு காரணத்தை சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனையை கலப்பலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த அளவுக்கு போயிட்டாருன்றதுக்கு இதுவே ஒரு உதாரணம். நீங்கள் கரெக்டாக எடுத்துக்காட்டு சொன்னீங்க. அதான் முக்குளத்தோரோட முக்கியமான தலைவர்கள் நானும் ஓபிஎஸ் அவர்களும் எங்களை அவமதிக்கிறீங்க. எடப்பாடியார் அவர்கள் முக்குளத்தோரோட ஒரு எதிரி அப்படின்ற மாதிரி ஒரு சித்தரிப்பை அவர் வரைய ட்ரை பண்ணுறாரு, விச் இஸ் கம்ப்ளீட்லி ராங். அது நமக்கே கண்ணு முன்னாடி தெரியுது. அவர் சொல்லும் போதே அது பொய்னு ப்ரூவ் ஆயிடுது. ஏன்னா திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் முக்குளத்தோரோட ஒரு முக்கியமான தலைவர். அவரும் இன்னைக்கு எடப்பாடியாரும் நல்ல ஒரு பரஸ்பரத்தோட நட்போட தானே பயணிச்சுட்டு இருக்காங்க. அப்படிங்கையில் இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி உண்மையாகும்?
அதுக்கு மேலே என்ன ஒரு விஷயம்னா, திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் திரு டிடிவி தினகரன் அவர்களோட ஒரு நல்ல ஒரு பரஸ்பரத்தில் நல்ல ஒரு நம்பிக்கையுரியவராக இருந்தவர் தான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்த திரு டிடிவி தினகரன் அவர்கள் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் மேலே ஒரு பப்ளிக்காக ஒரு விமர்சனம் வைக்காமல் இருந்தால் சரி. ஏன்னா நாளைக்கு களத்தில் என்ன வேணால் மாறலாம். அப்படின்றப்போ சொன்ன வார்த்தைகளை மீறி திருப்பி எடுக்க முடியாது. இன்னைக்கு அவர் ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு இவ்வளோ சாடல், இவ்வளோ தப்பான ஒரு கருத்துகள் வைக்க வேண்டிய ஒரு அவசியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அவர் ஒரு தலைவராக இதை புரிஞ்சுட்டு நடந்தாருன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த அதிமுகவோட மோதல் வந்து இருக்கு இல்லையா, இப்போ செங்கோட்டையன்லாம் வந்து ஒரு கிளர்ச்சி மாதிரி எடப்பாடிக்கு அகேன்ஸ்டாக வந்து போட்டிருக்காரு. பட் இதெல்லாம் வந்து பாஜக தூண்டுதல் பேர் தான் நடக்குது அப்படின்ட்டும் வெளியே வந்து சொல்கிறாங்க. இவருமே அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து முன் வந்து வைக்கிறார். பாஜக சொல்லி தான் இதனால பாஜகக்கு என்ன லாபம் இருக்க போகுது? பேசிக் கொஸ்டினாகவே வந்து வருது இல்லையா, அதை பற்றி அதாவது இதுதான் என்ன சொல்கிறது, அது எலெக்ஷன் டைம்னு வந்தோடனே ஒருத்தங்க சின்னதாக தும்பினா கூட இது பாஜகவாலன்னு சொல்லிடுவாங்க போல இருக்கு. ஸோ எனக்கு ஒன்று ஹாப்பியாக இருக்கு, பாஜக நல்ல பேர் சொல்லும் கட்சியாக இருக்கு எல்லாரும். ஏன்னா நம்ம ஒரு கட்சி மேலே ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருந்தால் தான் நம்ம வெறுப்போ அந்த கட்சி மேலே எடுத்து வைப்போம். இன்னைக்கு திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் மேலேயே ஏன் இவ்வளோ ஒரு தாக்குதல் வருது? ஏன்னா அவர் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்காரு. இன்னைக்கு அரசியல் ஃபீல்டில் அவர் ஒரு நல்ல தலைவராக தன்னை ப்ரூவ் பண்ணிகிட்டே வராரு. அதிமுக பாஜக கூட்டணி ஃபார்ம் பண்ணும்போது கூட நமக்கு தெரியும், திமுக திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஃபீவர் வந்துடுச்சு. ஸோ அவருக்கு வந்து இருப்பு கொள்ளலை. அவர் வந்து இது பொருந்தா கூட்டணி அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் இப்போ இவங்க வந்து களத்திலேயே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதிமுகவும் பாஜகவும் நல்லா இணைஞ்சு செயல்பட்டு இருக்காங்க. திரு அண்ணாமலையார் அவரை பற்றியும் நிறைய விமர்சனங்கள் எழுப்பினாங்க. அதையும் அவங்க டிஸ்ப்ரூவ் பண்ணி நாங்கள் எல்லாரும், ஏன்னா இவங்கெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்தோன்னா அதிமுகவும் சரி பாஜகவும் சரி பழுத்த தலைவர்கள் எல்லாருமே பொலிட்டிக்கல் ஃபீல்டில் ரொம்ப நாளாக இருந்து இதுலேயே ஊறி வந்தவங்க, இன்னைக்கு நேற்றுக்கு வந்தவங்க இல்லை. அப்படிங்கையில் அவங்களுக்கு எல்லாருக்குமே அதான் சொல்கிறேனே, இந்த எலெக்ஷன் டைம்ன்றத நம்ம தவமாக இருந்து ஒரு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு தவமாக கடந்து இந்த டைம்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படின்ற ஒரு நேரம் வரையில் எல்லாரும் களத்தில் இறங்கி இதுதான் நம்ம டைம், இந்த டைமில் தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும், நம்ம மக்களை நோக்கி பயணிக்கணும், நம்ம வெற்றியை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு அந்த ஒரே சிந்தனையோட, அந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி அந்த ஒரே சிந்தனையோட போகக்கூடிய ஒரு நேரம் இது. அதை புரிஞ்சுட்டு கரெக்டாக செயல்படுறாங்க பாஜக அதிமுக கூட்டணி. அது வந்து சில பேருக்கு பொறுக்கல. இந்த ஒரு அரசியல் புரசல்கள் வந்துட்டே தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு காமெடி ஷோ மாதிரி அப்படியே தள்ளி போயிட்டே இருக்க வேண்டியதான்.